ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் முதல்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வர ஒரே மழை தான் காலையில். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் பாப்பா அவங்களாம் இருந்தாங்க. அவங்கள சிக்கன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து கடைக்கு போயிருந்தேன். சரியாக நனைஞ்சிட்டேன். நானும் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு வந்து இன்றைக்கி வேலைக்கே போகல. தங்கமும் பாப்பா அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு வந்து சிக்கன் செய்கிறதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள சரி தங்க நீ சமையல் பாரு, நான் பாப்பா அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஆதிரா பாப்பா தூக்கி வச்சு விளாண்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்து இதில் தங்க வந்து கொஞ்சம் போல் குழம்பு வச்சிடறேன், கொஞ்சம் பொரிச்சிடுறேன், பொரிச்சா தான் பாப்பா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு எப்படி தோணுதோ பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தலையை தோட்டிட்டு வர்றதுக்குள்ள அக்கா தங்கச்சி பண்ணுற வேலையை கொஞ்சம் பாருங்கள். மழை நின்ன உடனே வந்து 2 பேரும் கொடையை பிடிச்சிட்டு மழை நின்றுச்சான்னு பார்த்துட்டு வரப்பா அப்படின்னு கொஞ்சம் அங்கிட்டு திரும்புறதுக்குள்ள கொடையை தூக்கி போட்டு 2 பேரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க எங்கிட்ட அம்மா சமைச்சிட்டாங்க, சிக்கன் பொரிச்சிட்டாங்க அப்படின்னதும் அப்படியே சிக்கன் பொரிச்சது மட்டும் தனியாக எடுத்து வந்து அவங்க இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட போகிறோன்னதும் அப்பா நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு வந்து எனக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாப்பா அவங்களுக்கும் ஸ்கூல் லீவு, நானும் வேலைக்கு போகாமல் இருந்தேன். மற்ற நாள்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாளும் வேலைக்கு நாங்கள் போய் காலையிலேருந்தே ஒரே மழைங்க, அதனால தான் போகல. இப்போ வர மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.